தமிழர் தலைநகரில் பறைபோகும் மற்றொரு தமிழர் நிலம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல். அடூர் அரசு மீது ஆயர் பேரவை முன்வைத்த குற்றச்சாட்டு. சீனாவில் மீண்டும் குறைவடைந்த பிறப்பு விகிதம். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல். பரிதாபகரமாக பறிபோன குடும்பஸ்தர் உயிர். திருகோணமலை பிரட்டரைக்கோட்டை வாயிலின் முன் உள்ள பிள்ளையார் ஆலயத்தில் சட்டவிரோத கட்டுமான பணி இடம்பெற்று வருவதாக நேற்றைய தினம் காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே தமிழர்களின் தலைநகரம் என்று சொல்லப்படும் திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் தொன்மையாக வாழ்ந்து வந்த தமிழர்களின் பிரதேசம் மெல்ல மெல்ல அபிவிருத்தி என்ற பெயரால் பௌத்த மயமாக்கல் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரதேச செயலாளர் பிரிவில் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளித்தல் செயற்பாடு கனகச்சிதமாக இடம்பெற்று வருவதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உண்மையை குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் வெளிப்படுத்துவதாக உறுதியளித்த போதும் அந்த விசாரணைகளில் முன்னேற்றம் மிகவும் மெதுவாகவே உள்ளதாக கத்தோலிக்க ஆயர்கள் பேரவை குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கம் 2 வாரம் 1 மாதம் என காலக்கெடுகளை பலமுறை அறிவித்திருந்தும் அவை முன்னேற்றங்கள் இல்லாமல் கடந்துவிட்டன என கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் பேச்சாளர் அருட்தந்தை ஜூட் கிருஷாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களது குடும்பங்களுக்கும் வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. முந்தைய அரசாங்கங்கள் செய்தது போல் தற்போதைய அரசாங்கம் உண்மையை மறைக்க முயற்சிக்கின்றது என நான் நினைக்கவில்லை. இருப்பினும் அவை மிகவும் மெதுவாக நகர்கின்றன. தாமதங்கள் சில தரப்பினரின் செல்வாக்கு காரணமாக இருந்ததாக அல்லது ஆதாரங்கள் இல்லாததால் ஏற்பட்டதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அரசாங்கம் தகவல்களை மறைக்க எந்த காரணமும் இல்லை. முந்தைய நிர்வாகங்களை விட இந்த விடயத்தை மிகவும் திறம்பட கையாள வாய்ப்பு உள்ளது. அரசாங்கம் விசாரணைகளை முறையாக நடத்தி நீதி வழங்கும் என நாங்கள் இன்னும் நம்புகின்றோம். ஆனால் செயல்முறை மெதுவாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் குழந்தை பிறப்பு விகிதம் குறிப்பிடப்பட்ட வகையில் குறைந்து வந்ததால் ஒரு தம்பதி ஒரு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கட்டுப்பாட்டை அந்த நாட்டு அரசு கடந்த 2015ஆம் ஆண்டு நீக்கி 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவித்தது. என்றாலும் சீனாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகரிக்கவில்லை. இதனால் 2 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் தம்பதிக்கு அரசு சலுகைகள் வழங்கும் எனவும் தெரிவித்தது. அதற்கு பலனில்லை. இதன் காரணமாக கடந்த 2023ஆம் ஆண்டு அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டு பட்டியலில் இந்தியாவை விட பின்தங்கியது. கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பு விகிதம் சற்று அதிகரித்தது. ஆனால் கடந்த 2025ஆம் ஆண்டு முந்தைய ஆண்டை விட 17% குழந்தைகள் பிறப்பு குறைந்துள்ளது. 2025இல் 7.92 மில்லியன் குழந்தைகள் பிறந்துள்ளன. இது கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டை விட 1.62 மில்லியன் குறைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு சீனாவில் மக்கள் தொகையில் 3 மில்லியன் குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு கணக்கீட்டின்படி சீனாவில் மக்கள் தொகை 1.404 மில்லியன் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழில் எலிக்காய்ச்சல் காரணமாக குடும்பஸ்தர் ஒருவர் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அல்வாய் மேற்கு அல்வாய் பகுதியைச் சேர்ந்த அன்னலிங்கம் அஜந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த 17ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அதிகாலை இரத்த வாந்தி எடுத்துள்ளார். பின்னர் காலை யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் எலிக்காய்ச்சலால் பீடிக்கப்பட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். ஓடுவதற்கு தகுதியற்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றை குறுகிய வீதியில் செலுத்தி நபரொருவரின் மரணத்திற்கு காரணமாக இருந்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக காணப்பட்ட கெபித்திகொல்லாவ சாலையைச் சேர்ந்த பேருந்து சாரதியொருவருக்கு நீதிமன்றம் 1 வருட கடூழிய சிறை தண்டனை விதித்துள்ளது. இதற்கு மேலதிகமாக 15,000 ரூபாய் அபராதமும் உயிரிழந்தவரின் தரப்பினருக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடும் செலுத்துமாறு கெபித்திகொல்லாவ நீதவான் நீதிமன்றம் பிரதிவாதியான சாரதிக்கு உத்தரவிட்டுள்ளார். குற்றச்சாட்டுகளின் கீழ் குறித்த இலங்கை போக்குவரத்து சபை சாரதிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் தீர்ப்பை வழங்கி குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பிரதிவாதி குற்றவாளி என தீர்ப்பளித்த கெபித்திகொல்லாவ நீதவான் நீதிமன்றம் அவருக்கு கடூழிய சிறை தண்டனை, அபராதம் மற்றும் நஷ்ட ஈடு ஆகியவற்றை விதித்துள்ளது. அத்துடன் பிரதிவாதியான இலங்கை போக்குவரத்து சபை சாரதியின் சாரதி அனுமதி பத்திரத்தை 1 வருடத்திற்கு இடைநிறுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
அமெரிக்க ஜனாதிபதியின் கிரீன்லாந்து நிலைப்பாட்டுக்கு எதிராக அந்த நாட்டு பிரதமர் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கிரீன்லாந்து பிரதமர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில், நாங்கள் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், இவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நாட்கள். உள்நாட்டிலும் டென்மார்க்கிலும் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் வலுவான மற்றும் கண்ணியமான ஒற்றுமையை காட்டியுள்ளன. பலர் நம் நாட்டின் மீது அன்பையும் நமது ஜனநாயகத்தின் மீது மரியாதையையும் அமைதியாக வெளிப்படுத்தியுள்ளனர். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். அதே நேரத்தில் மற்ற நாடுகள் மற்ற தலைவர்களிடமிருந்து எங்களுக்கு ஆதரவு கிடைத்துள்ளது. இது ஏதோ ஒரு விஷயத்தை குறிக்கின்றது, குறுக்கீடு அல்ல. ஆனால் கிரீன்லாந்து அதன் சொந்த முடிவுகளை எடுக்கும் உரிமையை கொண்ட ஒரு ஜனநாயக சமூகம் என்பதற்கான தெளிவான அங்கீகாரமாக அமெரிக்காவின் சமீபத்திய அறிக்கைகள், வரி அச்சுறுத்தல்கள் உட்பட அந்த கோட்டை மாறவில்லை. நாங்கள் எங்களை அழுத்தத்திற்கு ஆளாக்க மாட்டோம். பேச்சுவார்த்தை மாறியதை மற்றும் சர்வதேச சட்டத்தின் மீது நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் என்று கிரீன்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் விவியன் மோஸ்ட்பெல்ட் டென்மார்க்கின் பாதுகாப்பு அமைச்சருடன் சேர்ந்து பிரசஸ்லில் நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க்ரோ ட்ரூடோவை சந்திக்கின்றார். இது முக்கியமானது. இங்குதான் நாங்கள் பொறுப்பேற்று ஆர்க்டிக்கில் பாதுகாப்பு குறித்த உரையாடல் எங்கள் பங்கு மற்றும் எங்கள் நாட்டிற்கு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என வலியுறுத்துகிறோம் என அவர் கூறியுள்ளார். செம்மணி பகுதியில் வழக்கில் ஏற்கனவே அகழ்வு இடம்பெற்ற புதைகுழி பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரை அகற்றுவது தொடர்பாக நேற்றைய தினம் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் முக்கிய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய வழக்கின் தீர்மானங்கள் தொடர்பில் செம்மணி புதைகுழி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி ரணிதா ஞானராஜா மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். அதன்படி யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி புதைகுழி வழக்கு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதவான் நீதிமன்ற நீதிபதி எஸ் லெனின் குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு நடைபெற்றது. இதன்போது அகழ்வு பிரதேசத்தை நேரடியாக சென்று ஆய்வு செய்வது தொடர்பில் முடிவெடுக்கப்பட்டதுடன் நேற்றைய தினம் மாலை 3 மணியளவில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலகத்தின் சட்டத்தரணிகள், குற்றப்புலனாய்வு துறைகள் அதிகாரிகள் மற்றும் இந்து மயான நிர்வாக குழுவினர் ஆகியோர் அகழ்வு இடம்பெறும் இடத்தினை நேரில் பார்வையிட்டனர். இந்த ஆய்வின் போது ஏற்கனவே அகழ்வு இடம்பெற்ற பிரதேசத்தில் வெள்ள நீர் புகுந்து அகழ்வு பகுதி முழுமையாக நீர் நிறைந்து காணப்படுவதால் அகழ்வு நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க முடியாத நிலை காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக தேங்கியுள்ள வெள்ள நீர் வற்றும் வரை காத்திருந்து அகழ்வு பணிகள் தொடங்க வேண்டும் அல்லது தேங்கியுள்ள நீரை வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தேங்கியுள்ள வெள்ள நீரை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் சட்ட வைத்திய அதிகாரி ஊடாக நல்லூர் பிரதேச சபையின் மூலம் வெளியேற்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அன்றைய வெள்ள நீர் அகற்றப்பட்டதன் பின்னர் அகழ்வு நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் தலைநகரில் பறைபோகும் மற்றொரு தமிழர் நிலம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல், அடூர் அரசு மீது ஆயர் பேரவை முன்வைத்த குற்றச்சாட்டு. சீனாவில் மீண்டும் குறைவடைந்த பிறப்பு விகிதம். யாழ்ப்பாணத்தில் எலிக்காய்ச்சல், பரிதாபகரமாக பறிபோன குடும்பஸ்தர் உயிர்.